ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியரும் ஆன்மீக சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமான திரு ராம நம்பி நாராயணன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் பாஸ்கர். முதல் செய்தியாக அந்த போதை கடத்தலில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் அவரை என்ஐஏ கஸ்டடியில் எடுத்து விசாரித்துட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து விசாரணையில் வெளிவந்திருக்கக்கூடிய அவரே ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்திருக்கக்கூடிய செய்தியாக வந்திருப்பது என்னன்னா, அவருடைய தம்பி தான் இதுக்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருக்கக்கூடியவர் முகமது சலீம். அவர் விசிகாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலுமே ஒரு பொறுப்பில் இருந்தார். இது குறித்த தகவல் வந்ததுன்னா அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார். அவர் தான் உணவு பொட்டலம், அதாவது அந்த உணவு ஏற்றுமதி தொழிலில் இருக்கும் பொழுது அந்த உணவு அந்த பொருளிலேயே இதை கலந்து விற்பனை செய்யக்கூடிய ஐடியாவெல்லாம் கொடுத்தது அவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் பெரிச்சம்பழம் தொழிலிலுமே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த தொழில் மூலமாகவுமே இது போன்ற போதைப்படுத்தல் கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு. இதுக்கு மூளையாக இருந்தது அவர் தம்பி முகமது சலீம் தான் அப்படின்னு ஜாஃபர் சாதிக்கே வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அவருடைய இன்னொரு தம்பி அவருமே சினிமா துறையில் இருக்கிறார். அவருடைய பேர் மைதீன் என்பவர். அவருமே தலைமறைவாக இருக்கிறார். சார், இந்த செய்தியெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பாஸ்கர், திமுகவுடைய சொத்து ஒன்று டாஸ்மாக்லேருந்து கிடைக்கிற பணம். அப்புறம் நாம் நினச்சோம் போதை வஸ்துலேருந்து கிடைக்கிற பணம். சமீபத்தில் தெரிந்தது மார்டின் சூதாட்டத்திலேருந்து கிடைக்கிற பணம். இப்படி திமுகங்கிறதே சமூக விரோத ஆக்டிவிட்டீஸை ஊக்குவித்து பணம் பண்ண ஒரு கட்சி. நாலாவது திமுகவுக்கு எங்கேருந்து பணம் கிடைக்குதுன்னா ஹிந்து அறநிலையத்துறை, இந்துக்களை கொள்ளையடித்து. அதாவது இந்துக்களை கொள்ளையடிக்க வேண்டும், இந்து மக்கள் மீது சரக்கை திணிக்கணும், போதையை திணிக்கணும், சூதாட்டத்தை திணிக்கணும் அப்படின்னு உயர்ந்த வேலையை திமுக பார்த்து கொண்டு இருந்தது. இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக் என்ன சொல்கிறாரு, திமுக மட்டும் இல்லை விசிகா அதைத்தான் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறார். ஏன்னா என் தம்பி விசிகாவுக்கு போனான், அவன் தான் இதுக்கு மூளையாக இருந்தான் அப்படின்னு சொன்னால், அந்த தம்பியை கைது பண்ணால் அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. அவன் சொன்னால் கடைசி தம்பின்னு சொல்லுவான். கடைசி தம்பியை கைது சொன்னால் இல்லை இல்லை எங்கள் அண்ணன் தானே சொல்ல போகிறான். இந்த சர்க்கிள் இப்படி தான் வரப்போகுது. ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, எல்லா துறையும் இவர்கள் கெடுத்து வைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. தஞ்சாவூர் கோயில் எண்ணத்துக்கு படிப்பு தானே அப்படின்னு பேசினவங்க, நாங்கள் கல்விக்குத்தான் செய்கிறோம் அப்படின்னு சொன்னவங்க, திடீர்னு சென்னையிலேருந்து மும்பைக்கு போய் நாங்கள் அங்கே போயிட்டோம் சொன்னவங்க, அப்புறம் நாங்கள் மும்பைக்கு போகலைன்னு சொன்னவங்க, அவங்களெல்லாம் இன்னைக்கு குரலே கொடுக்கல. எங்கே இருக்காங்கன்னு தெரியல. அந்த சூர்யா, அந்த அம்மையார் ஜோதிகா அவருடைய மனைவி எங்கே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அப்போ இவர்களுக்கு என்ன பங்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நாம் என்ன நினைக்கிறோம், ஓஹோ திமுக ஏற்கனவே நாம் சொல்லி கொண்டிருந்தோம். என்ன சொல்லி கொண்டிருந்தோம், நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லிக்கொண்டே இருந்தார், ரெட் ஜெயிண்ட் சக்ஸஸ்ஃபுல் மூவியே கொடுக்கல, 8 மூவி 10 மூவி கொடுத்துட்டு திடீரென்று எல்லா பணமும் எல்லா இதுவும் அப்படி அவங்க எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டோம். எப்படி திடீர்னு இத்தனை படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு பணம் எங்கே வந்தது அப்படின்னு நம்ம கேட்டோம். அப்போ இப்போ ரெட் ஜெயிண்ட் முழுக்க எங்கேருந்து வந்ததுங்கிற சந்தேகம் வருது. ஜி ஸ்கொயர் எங்கேருந்து வந்ததுங்கிற சந்தேகம் வருது. அதாவது திருமாவளவனுடைய வேலை என்பது ஹிந்துத்துவத்துக்கு எதிரான வேலை. அப்போ இந்த ஹிந்துத்துவத்துக்கு எதிரான வேலையை இவர்கள் இப்போ பாருங்கள், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் ஆன்மீகவாதிகள் சொல்லணும். அப்போ நான் புரிஞ்சுப்பேன். கஞ்சா, அதாவது நீங்கள் பாருங்கள், தமிழகத்தில் கடத்தல் அப்படின்னு வந்தால் ஒரு காலத்தில் கீழக்கரையை சொல்லுவாங்க, காயற்பட்டினத்தை சொல்லுவாங்க, இன்னும் சில சென்டரை சொல்லுவாங்க, அந்த கம்பம் ஏரியாவில் இருக்கிற அந்த ஸ்பைசிஸை பற்றி சொல்லுவாங்க. இந்த ஏரியாலையும் இருக்கிற எல்லாருமே இறைவன் மிகப்பெரியவன்னு போட்டுக்கிட்டா எனக்கு அது புரியவே இல்லை. அப்போது
ஏதோ கருணாநிதி ஒரு பராசக்தி படத்தில் சொன்னார்ல, கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோயில்கள் கொடூரத்தின் கூடாரமாகிவிடக் கூடாது என்பதற்காக சொன்னேன். இவங்க இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை, மிகப்பெரியவன் என்று சொல்லிவிட்டு இதெல்லாம் அப்போ இதெல்லாம் இறைவன் மிகப்பெரியவன் யாராவது சொன்னான்னா இன்னைக்கு அவன் மேலே எனக்கு சந்தேகம் வரும். அவன் போதை கடத்துறா, அவன் பேரிச்சம்பளத்தில் வைக்கிறான் அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது. தவறையெல்லாம் செய்துவிட்டு மதத்துக்குள்ளே போய் மதத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்வது. இப்போது ராமநாதபுரம் ஊருங்க, அந்த ஊரில் பெக்யூலராக நான் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் இதை பற்றி பேசினேன். சிறப்புரை நான் பேசும்போது பேசினேன். 1850 பேர் இருந்த ஒரு கூட்டம். நம்பர் எண்ணிட்டோம், சங்கத்தில் அப்போது இது பண்ணது. அந்த ஊரில் ஒரு ஹிந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா ஒரு முஸ்லீம் பார்ட்னரை சேர்த்துக்குவான். சேர்க்காத ஒரு ஹிந்து இருக்கவே மாட்டான். 2 காரணம். அவன் செக்யூலர்னால் தன்னை நிரூபிக்கணும். 2வது, அந்த பார்ட்னரை சேர்த்துக்கொண்டால்தான் அரசு துறையினுடைய தொல்லை குறையா இருக்கும். இதுக்காகவே அந்த பார்ட்னர்ஸை சேர்த்துப்பாங்க. அப்போ சிறுபான்மையினரை சேர்த்தா அரசு துறை பக்கத்தில் வராது. இப்போ இவங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க? சினிமாக்குள்ளே போயிருக்காங்க, வர்த்தகத்துக்குள்ளே படிக்காங்க, கல்லூரி வளாகத்துக்குள்ளே போயிருக்காங்க, வேறு எங்கெங்கெல்லாமோ போயிருக்காங்க. யார் இதுக்கு வழிபட பண்ணி கொடுத்துருப்பா? இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டால் அரசு துறை வராது அப்படின்னு நினைக்கிற தவறான சிந்தனை உள்ள, காசு பணம் மட்டுமே பார்க்கக்கூடிய, செக்குலர் பேசக்கூடிய இந்துக்கள் பண்ணியிருப்பாங்க. இப்போ ராமநாதபுரம் திருப்பி வர நவாஸ்கனிக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கு. ஏன் கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். ஆனால் நவாஸ்கனியினுடைய எஸ்டி கூரியர் மேல் நம்ம சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ரைடு நடந்திருக்கு, அதனால கொடுக்குறாங்க. இவர் அதை பற்றி கவலைப்பட மாட்டார். பொன்முடிக்கு இப்போ மினிஸ்டர் கேட்குறாரு, செந்தில் பாலாஜி ரிலீவ் பண்ணாமல் இருந்தார், எல்லாம் பண்ணால் தானே. நவாஸ்கனிக்கு எதிராக அதிமுக யாரோ கொடுத்துருக்கணும்? அங்கேயே இருக்காரு அன்வர் ராஜா. ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் இருந்தவர், ஏற்கனவே அதிமுக அமைச்சரவையில் மினிஸ்டராக இருந்தவர், ஏற்கனவே தமிழ்நாடு சிறுபான்மை கமிஷனுடைய தலைவராக இருந்தவர். அவருக்கு கொடுக்காம விருதுநகர்லேருந்து இதுக்கு ஒரு ஹிந்துவை கொண்டு வந்து கொடுக்கணும். அதிமுக ஏன் கொடுக்குது? அப்போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஹிந்துக்கள் போட்டால் ஹிந்துக்களினுடைய இது உடையணும், முஸ்லீம்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆகணும் அப்படின்னு இந்த எஸ்டிபிஐ கூட்டாளி எடப்பாடி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம்ல. அப்போ இது எல்லா கழகங்களும் ஏன் எஸ்டிபிஐ உள்ளே விடுறாரு? ஏன் மன்சூர் அலிகான் என்னங்க பெரிய தியாகியா, அவனை கொண்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார். கட்சி எங்கே இருக்குது? அப்போது இந்த இஸ்லாமிக் இன்ஃபில்ட்ரேஷன் என்பது சர்வ சகஜமாக எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு. ஆகையினால தான் விஜய் உடனே சிஏஏ எடுத்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பிரேமலதா ஸ்டேட்மெண்ட் எங்கே படித்து பார்த்தாரான்னு நமக்கு தெரியலை. சிஏஏ வந்து மற்றவர்களுக்கான குடியுரிமை கொடுக்கறதுக்கே தவிர எடுப்பதற்கு அல்ல. இஸ்லாமியர்களே இப்போ இது புரிந்து கொண்டு விட்டார்கள். கண்ணை மூடிட்டு அப்போது ஒரு டிஃபரன்ஸே இல்லாத திராவிட கட்சிகள் மத்தியில் எனக்கு எந்த திராவிட கட்சியும் வேண்டாம் தான் நான் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன். இன்னைக்கு இந்த போதைங்கிறது, நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஒரு காலத்தில், இன்னைக்கு தமிழ்நாடு நல்லா இருக்குது அப்படின்னு இந்த திராவிட மாடல் சொல்லுதுன்னா திராவிட மாடல்னால இல்லை, அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருந்ததுனால தமிழ்நாடு நல்லா இருக்கு. தேசிய மாடலோட ஃபவுண்டேஷன் இருந்ததுனால, தேசிய மாடல், ஆன்மீக மாடல், அதாவது கோயில் கொண்ட தமிழகம். பாரதி பாடினா பல சாஸ்திரங்கள் கண்ட தமிழ்நாடுன்னு சொன்ன பாரதி. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டை சாஸ்திரத்தை ஓய்க்கணும், போதையை கொடுக்கணும், கொடுத்தா தான் இந்த மக்கள் வீழ்வார்கள் அப்படிங்கிறதுக்கு தான் பண்ணிருக்கு. இப்போ விஜய் ஆண்டனின்னு ஒருத்தன் கிறிஸ்தியேசு குடிக்கலையா? உடனே இங்கே இருக்கிற கிறிஸ்துவ கூட்டமைப்புகள், அதனுடைய பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய் ஆண்டனி, சார் நீங்கள் பைபிள் படிங்க சார், அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னு சொல்லுங்கள்.
இருக்கா இல்லையா? அப்போ அந்த மேல்நாட்டு பழக்கத்தை திணிக்க வேண்டும், போதை பழக்கத்தை திணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் திமுக வேலை பார்க்கறது, அதிமுக வேலை பார்க்கறது. அதில் போய் இவங்க அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இந்தியாவுக்கு, இந்து மதத்துக்கு, இந்து கலாச்சாரத்துக்கு, தமிழர்களுக்கு எதிரான மிகப்பெரிய சதி. இந்த சதியில் திமுக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், அதிமுக உட்பட எல்லாரும் இருக்கிறார்கள். இதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏதோ ஒரு குடும்பத்தில் உள்ளே போயிட்டான், அவனை நீக்கமர எங்கும் யாராவது ஒருத்தர் இதுவரைக்கும் அமீரை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்கள். கொடுக்கலையே. அந்த அமீரை இங்கே இந்து முன்னணி ராஜகோபால் கொலை வழக்கில் நாங்கள் சந்தேகப்பட்டோம். வழக்கு முடிஞ்சு போச்சு. சந்தேகம் தானே. ஆகையினால இது பெரிய ஆபத்து. இன்னும் இந்த ஃபுல் ராக்கெட் வெளியில் வரலை. வரும்போது இன்னும் என்னென்னலாம் வரணுமோ பார்க்கணும்.